தொழுகைக்கு பிறகு கேட்கறதுனால அல்லாஹ்விடத்துல கூடுதலா அங்கீகரிக்கப்படுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சான்ஸ் எல்லாம் இழந்துறோம். அதாவது நல்ல நல்ல சான்ஸ்கள் கிடைச்சுன்னு சொன்னா ஒன்னு எடுத்தா ஒன்னு பிரிந்து சொன்னா விடுவோமா? உலகத்துல சான்ஸ்கள் எது கிடைச்சாலும் என்ன செய்ய மாட்டேங்கிறோம், விட மாட்டேங்கிறோம். ஒண்ணுக்கு ஒண்ணு பிரிந்தா போறோம், இலவசம் தர்றா ஓடி போயிடுறோம். இன்னைக்கு மட்டும் 10% தள்ளுபடினா போய் கியூல நிக்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் தீன்ல எவ்வளவோ சான்ஸ்கள் தர்றான். அது எல்லா நேரத்திலும் கேட்கிறோட இந்த நேரத்தில் கூட தராங்கிறான். நம்ம அந்த சான்ஸ்களை என்ன செய்யறோம், வாய்ப்புகளையெல்லாம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். சலாம் கொடுத்தோம் இன்றைக்கு தாண்டி வரக்கூடாது. அவங்களோட கூடுதலா இருந்து அப்படி இருந்தாலே பெரிய தாவங்கம். என்ன மாதிரி பிரச்சனை ஆயிருக்கு தெரியுமா? அல்லாட்ட கேட்காத கூட்டம், நம்ம அல்லாட்ட கேட்கிற கூட்டம். அதை சொல்லக்கூடிய கூட்டத்துக்கு என்ன பேர் ஆகி போச்சுன்னா, இவங்களுக்கு துவா கேட்கறது பிடிக்காது, அல்லாட்ட கேட்க மாட்டாங்க என்ற அளவுக்கு ஆகிட்டமா இல்லையா? இது என்னடா எதுனடா வாங்குவார் அழுது கேட்கறான்டா, நம்ம சடங்கா கேட்கிறோம். நீ ஒழுங்கா கேட்டு சொன்னா பிரச்சாரம் வாயினால பண்ண வேணாம், அது பண்ணு, அதை பார்ப்பாங்க. நம்ம ஃபார்மாலிட்டி பண்றது வரும். எவ்வளவு நேரம் உட்காந்து கேட்கணும் மாட்டான், எவ்வளவு உள்ளபூர்வமா கேட்கறான், அந்த முகத்தை பத்தியா அப்படி நினைச்சான்னு வைங்களேன், அது பெரிய பிரச்சாரம் இல்லையா? அவன் ஹக்கின் பக்கம் சத்தியத்துக்கு வருவதற்கு எவ்வளவு உதவும். அதனால கூட்டு துவாதான் இல்லையே தவிர தொழுகைக்கு பிறகு துவா இருக்கிறது. கடமையான தொழுகைக்கு பிறகு என்ன இருக்கிறது? கண்டிப்பா துவா இருக்கிறது. இதை நம்ம பேணணும். அவங்களோட அதிகமான நேரத்தை ஒதுக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இன்னொரு வழிமுறை. இது எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். இதுதான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மேட்டர். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம்னா ஒழுங்காக நீங்க கேட்கறீங்க, இப்படிலாம் கேட்கறீங்க, இந்த முறைப்படி எல்லாம் கேட்கறீங்க. இத்தனை நபிமார்கள் எல்லாம் கேட்டாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நம்மளோட சிறப்பா தான் கேட்டிருப்பாங்க. கரெக்டா ஹலாலான உணவை சாப்பிட்டு அப்படிலாம் கேட்டாங்க. கேட்டா எல்லாரும் கிடைக்குதா? எல்லாருக்கும் கிடைச்சா என்ன ஆகுறதுங்கிற எல்லாம் பணக்காரன் தான் கேட்பான். எல்லாரும் பணக்காரன் உலக ஈண்டு முதல்ல எல்லாரும் கேட்கறான். அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்னு கேட்டா, ஆமா கேட்டுங்க கிடைக்கிற போதாங்க அப்படின்னு நம்ம தடுமாற கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எந்த துவாவா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் கேட்கிறான் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதில்லை. ஆனால் அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுது நீங்க விளங்கிக்கணும். விளங்கிட்டீங்கன்னா நம்ம கேட்டமே அல்லாஹ் தரலையே என்ற சிந்தனை உங்களுக்கு வராது. எப்படி ஏற்றுக்கொள்ளப்படுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 3 வழிகளை அல்லாஹ் வச்சிருக்கான் ஏத்துக்கிறதுக்கு. துவாவை ஏத்துக்கிறதுக்கு நீ நினைக்கிற மாதிரி தான் ஏத்துக்கணும்னு அல்லாஹ் நீ டிமாண்ட் பண்ணக்கூடாது. அவன் ஏற்றுக்கொள்வதற்கு 3 வழிகளை வைத்திருக்கிறான். 3ல் ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். அது என்ன 3 வழின்னு கேட்டா, இப்ப நம்ம ஒரு அல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம், பணத்தை கூட ஏதாவது கொடுன்னு கேட்கிறோம். இப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வானா, இவனுக்கு நாளைக்கு என்ன கேடு வரப்போகுதுன்னு தெரியல, அதை கேட்காம நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. உதாரணத்துக்கு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் 8 மணிக்கு காலையில் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. அது உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தானே தெரியும். நீங்க என்ன செய்ய தெரியாதனால ஆன்லைன் கோடீஸ்வரன் ஆகுங்கிறீங்க. கிறுக்குப்பில் நாளைக்கு நீ இருப்பியா சேவையானு தெரியல, கோடீஸ்வரன் ஆக்குன்னு கேட்கறீங்க. அப்படி நல்லா என்ன செய்வான்னு கேட்டா, நீ அதை கேட்கறீங்கள, அதை விட வேற ஒண்ணு உனக்கு தரேன்டா, இந்த ஹார்ட் அட்டாக் இல்லையா அப்புறம் 8 மணிக்கு வர்றா, நீ கேட்டீல, நீ கேட்டது ஒண்ணு. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, கேட்டதுக்காக வேண்டி நம்மளை அறியாமல் நம்மளை வர இருக்கிற ஒரு துன்பம் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், நமக்கு தெரியாது. அவன் என்ன செய்யறான்னா, துவாக்கள்னால அந்த துன்பங்க விதியை கூட நான் மாத்துறாங்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்ன செய்யறான்னு கேட்டா, அது செத்து போற நிலையில் நாளைக்கு இருக்கலாம், இது பணத்தை தாண்டி கேட்கலாம், பிள்ளையை தாண்டி கேட்கலாம், நாளைக்கு இந்த இடத்துல அனுபவிக்கும் முதல்ல. அதனால அந்த கோரிக்கைக்கு பதிலா அதுக்கு போடு, உனக்கு வழங்க, உனக்கு அதை நீக்கிறாங்க. அது எப்ப தெரியும், மறுமையில போனாலும் தெரியும், என்ன எல்லாருக்கும் எழுதியிருக்கிறான், இப்படி எழுதி மாறி இருக்கிறது அப்பதான் தெரியும். அதனால நீ கேட்கிறது வீணா போத விளைக்கணும். நீ கேட்டது கிடைக்கல என்று சொன்னா என்னமோ நமக்கு வர்ற ஒரு முசீபத்தை அல்லாஹ் தட்டி விட்டுருக்கிறான். எந்த கோரிக்கையும் வீணா போகாது விளைக்கணும். நீ கேட்டது உங்களுக்கு கிடைக்காம இருக்கணும். இப்ப நம்ம உலகத்தில் அது மாதிரி நம்ம பார்க்கிறோம். உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆள் இருக்காரு, ரொம்ப வேண்டியவர், என்ன கேட்டாலும் நீ கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபாய் தான் கேட்கிறாரு. 100 ரூபாய் கொடுக்க இயலும், உங்களுக்கு கொடுக்க முடியும், அது பெரிய விஷயம் கிடையாது, அவர் கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் கால் கிட்ட ஒரு பாம்பு எடுத்து கொத்த போகுது, நிக்குது, அதை நீங்க பார்த்துட்டீங்க. 100 ரூபாய் கேட்கும்போது அதே கவனிப்பீங்க, பிடிச்சி அவனை ஒரு தள்ளி விட்டுருங்க. 100 ரூபாய் கேட்பான், பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவான். என்ன 100 ரூபாய் கண்டு தள்ளுறான், அதை பாருங்க வர்ற காலில் 100 ரூபாய் பெருசு, உன்னை பாம்பு கொத்த வந்திருக்கிறா, அதை காப்பாத்தினா இப்ப 100 ரூபாய் பெருசா உனக்கு. அப்படி நம்ம செய்யறோமா இல்லையா? நம்மளே செய்வோம்ல. பின்னாடி ஒரு கத்தி எடுத்து குத்த வர்றான், அது அவனுக்கு தெரியாம ஒரு 1000 ரூபாய் இருக்குமான்னு கேட்கலாம். நம்ம என்ன செய்வோம், குத்திட்டு போட்டு 1000 ரூபாய் எடுத்துட்டு போமா, அதுக்குள்ள போயிருவானவன். நம்ம 1000 ரூபாய் எடுத்து கொடுத்தோம்னு சொன்னா அவனை ஒரே எடுத்துட்டு போயிருவாங்களே. நம்ம என்ன செய்வோம், உடனே அவனுக்கு செய்யற உதவி என்ன, அவன் கேட்கறத கொடுக்கறது நல்ல உதவி, அவனுக்கு துன்பத்தை தடுக்கிறது தான் பெரிய உதவி. அப்ப அவன் கேட்கறான்ல, ஒரே தள்ள அவனை தவிர 2 ரூபாய் தள்ளுவோம், ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு ஒரு உதவி செஞ்சு விட்டுருவோம்.
அல்லாவும் இதே ஸ்டைல் என்ன பண்றானா, இவன் ஒன்றை கேட்டானையானால் இவனுக்கு அதை கொடுத்துருவான். கேட்டதே கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? வேற எதுவும் உனக்கு கஷ்டம் வராது என்று இருந்தால், நீ கேட்டுட்ட, உனக்கு துன்பம் ஒன்று வர்ற மாதிரி இல்ல அப்படின்னு இருக்குமையானால், இந்தா கேட்ட கொடுக்கும், ரூபாய் வேலை இருந்தா வச்சுக்கேன்றுவான். சில பேரை கேட்பான், அதோட பெரிய டேஞ்சரான அவனுக்கு வரப்போகுது, அது விளங்காம கேட்பானா, அவனுக்கு எப்படி எல்லாம் ஏத்துக்குவான்னு கேட்டா அதை கேட்டுக்கான இது எடுத்துருவான். இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுக்கு ஒரு துன்பத்தை அல்லாஹ் தடுத்துடுறான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரெண்டு, ஒன்னு கேட்டது என்ன கேட்டியோ அது கிடைக்கும், அல்லது என்ன கிடைக்கும்னு கேட்டா அவனுக்கு வர்ற ஒரு துன்பம் அகற்றப்பட்டு விடும். அல்லது என்ன செய்வான்னு கேட்டா, கேட்டான்ல நிறைய நம்ம ஒரு 40 வயசு வரைக்கும் நிறைய தப்பு பண்ணிட்டு ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு அம்மளே கைவசம் இருக்காது, இன்னைக்கு தான் திரும்பி வந்திருப்போம். நம்ம என்ன செய்வோம், அது வேணும் இது வேணும் துணியாவில் கேட்போம். அல்ல என்ன பண்ணுவான், நிறைய மார்க் கம்மியா இருக்கு இவனுக்கு, இவனுக்கு கேட்டுட்டு இருக்கிறான், அதுல கொடுப்போம். இவனுக்கு அங்க வர ரொம்ப கம்மியா இருக்கு, 40 வருஷம் நாசமாகிட்டான், 50 வருஷம் வீணாக்கி விட்டான், நிறைய பாவங்களை செஞ்சு விட்டான், இவனுக்கு துணியாவில் கேட்ப தெரிஞ்சுட்டான், கொடுத்துடலாம். இதை கொடுத்தோம்னு சொன்னா மறுமையில் அவனுடைய கணக்குகள் ரொம்ப ஃபெயிலாயிரம் ரொம்ப இருக்கு. அதுக்கு அல்ல என்ன பண்றான், கேட்டில்லடா இதுக்கு இப்ப தரமாட்டேன், வர வச்சுக்கிறோம். அங்க மறுமையில் அது கேட்டதுக்காக வேண்டி அங்க என்னமோ பெரிய அமல் செஞ்சாங்க, 10 வருஷம் தொழுத மாதிரி எழுதிக்கிறோம். 6 மாசம் தொழுவாத ஒருத்தங்க இதுக்கு ஒரு 6 மாசம் போட்டுக்க, நீ 40 வருஷம் தொழுவல இல்ல இன்னொரு 6 மாசம் போட்டுக்க, ஒரு துவா செஞ்சா இது 9 மாசம் தொழுதான், ஏதாவது ஒரு கணக்கு போட்டு அல்லாஹ் நேர் செஞ்சு விட்டுவானா. மறுமைக்காக அதை சேமிச்சு வைக்கிறான். கேட்கிறது வீணா போல் வழங்கி நிற்போமே, கேட்கிற எந்த துவாவும் வீணா போகாது. உண்மை ஏத்துக்கலையா அங்க நமக்கு கிடைக்கும் நினைச்சுக்க, அல்லது இங்க நமக்கு வர வேண்டிய ஒரு துன்பம் நீக்கப்பட்டு விளங்க, அல்ல அதுவே கிடைக்கும்னு வச்சுக்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதாவது இல்லா ஆத்தாஹுல்லாஹு பிஹா இஹ்தா ஸலாத்தின், மூன்றில் ஒரு வழியில் அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை. 3 வழியில ஒரு வழி என்னன்னு கேட்டா, இம்மா அன் துஅஜ்ஜலஹு தஅவத்துஹு, அவன் கேட்டதே கொடுக்கப்பட்டு விடும். ஒன்னு என்னது, அவன் என்ன கேட்டானோ அதுவே கிடைக்கும். இம்மா அன் யத்தஹிரஹு லஹா யத்தஹிரஹா லஹு ஃபில் ஆகிரா, மறுமைக்காக அதை அல்லாஹ் கணக்கில் வர வைத்துக் கொள்வான். மறுமைக்கு அங்க கொடுக்காம இங்க கொஞ்சம் கஷ்டப்படு, அங்க பெரிய கஷ்டப்பட போற, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மறுமைக்குரிய அமலாக அதை அல்லாஹ் நினைக்கிறான், ஏற்றுக்கொள்வானா. இம்மா எஸ்ரிபான் சுவா மிஸ்லஹா, அதுக்கு பதிலா என்ன செய்யறான், ஒரு தீங்கை அவனை விட்டு அல்லாஹ் நீக்கி விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, காலு இதன் நக்சுரு, இப்படி இருந்தா நாங்க கேட்டுட்டே இருக்கோமே, ரொம்ப ஜாஸ்தியா கேட்போமே அப்படிங்கிறாங்க சஹாபாக்கள். நாங்க என்னமோ கேட்டதுல என்ன ஒண்ணு தான் கிடைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம், 100% ஏற்றுக்கப்படுங்கிறீங்களா? இப்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரே பாவனையில நாங்க மூடி கிடப்போம், வேற வேற அமல்களை என்ன செய்வோம், அதுவே எங்களுக்கு போதுமே, ஒன்னு இங்க கிடைக்கும், இல்லாட்டி நல்லது கிடைக்கும், இல்லாட்டி அங்க கிடைக்கும், இதுக்கு நாங்க விட எப்ப பார்த்தாலும் துவாவோட நாங்க மூழ்கிடுவோமே, அதிகமா செய்வோமேங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அதுக்கு மேல அதிகமா தருவானே அப்படின்னு தெரியல. ரசூல் ஸல்லல்லாஹு உயர்ந்தே இருக்கிறாங்க, நிறைய கேட்டா அல்லாஹ்க்கு நஷ்டமா இருக்கிற மாதிரி கேட்கிறாங்க, நிறைய கேட்டா அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அதுக்கு மேல அதிகமா தருவான், என்ன செய்வீங்க, நீ அதிகமா கேட்டீல, நீ 100 கேட்டா 200 தருவான், 200 கேட்டா 400 தந்துருவானே, அவனுக்கு என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக அகமதுல 10709வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு அறிவிப்புல என்ன வருதுன்னு கேட்டா, 4 வழிகள் அல்லாஹ் ஏத்துக்கிறான், அந்த 3க்கு பதிலா இன்னொரு வழி சேர்த்து வருகிறது, 4 வழி, இந்த 3 போக அடிஷனலா. அது என்ன வழின்னு கேட்டா, அவன் கேட்டதை விட சிறந்ததை எல்லாம் கொடுப்பான். நம்ம கேட்கிறோம்ல, கேட்டதை கொடுக்கிறது ஒண்ணு, மறுமைக்காக அதை சேர்த்து வச்சுக்கிறது ஒண்ணு, அல்லது நமக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கிறது ஒண்ணு, கேட்டதை விட சிறந்ததை கொடுப்பான். நமக்கு விளங்காம இதான் நல்லதுன்னு கேட்டுட்டு இருப்போம், இதை போய் கேட்கிறீங்க, அதை கேள்வி வேண்டாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு கடையில உங்களுக்கு வேண்டிய நெருக்கமான ஒரு கடைன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்களுக்கு அக்கறை உள்ள ஒரு ஆள் சொந்தக்கார நடத்துற ஒரு கடை, அதுல போய் என்ன செய்றீங்க, அந்த சோப்பு நல்லா அழகா இருக்க தாண்டு கேட்பீங்க, பார்க்க நல்லா தான் இருக்கு, இது வாங்கிக்க, அது வேணாம் சொல்லி தருவார்ல, மற்றவனுக்கு சொல்லி தர மாட்டாரு, மற்றவனுக்கு ஏதாவது தலையில கட்டிடுவாரு, நீங்க வேண்டிய ஆள் செய்வாரு, அது வேணாம் அது வாங்கிக்க நல்லா கொடுப்பாரு, நீங்க கேட்டது ஒண்ணா இருக்கு, கேட்டவன் நல்லா தருவார். ஒரு குழந்தைய கூட்டிட்டு தாய் போகுது,